நீங்க பேசும்போது சொன்னீங்க நீதிமன்றம் வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பேர் வெளியில் வரக்கூடாது. இப்போ இந்த திமுக அரசாங்கம் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக அது கையாண்டுதா? திமுக ஆட்சியில் அதாவது அந்த அதற்கான வழிமுறை ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே ஜஹீரா ஷேக்னு சொல்லக்கூடிய குஜராத்தில், ஏன்னா இந்த கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த வழக்கு வருது. அப்போ அந்த ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒரு பேரை சொல்லிடுறாரு வெளியில, அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லை? ஆமாம், அந்த நீதிமன்றமே கண்டிச்சுது. அதுமாதிரி அதான் சொல்ல வரேன். அப்போ அவர் ஒரு இந்த அதிகாரி மட்டுமல்ல, ஒரு அமைச்சரே, பொள்ளாச்சியை சார்ந்திருக்கிற ஒரு அமைச்சர், அதிமுக அமைச்சரே இதுக்கு பின்னணியாக இருந்திருக்காருங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு போகிறாமே. அது பின்னால் அவருக்கு இருக்கிற தொடர்புகளை தான் அவருக்கு சக்தியினால் தடுத்துருக்கலாம். ஆனால் அந்த செல்வாக்கு இருக்கங்காட்டி தான் இது ஆரம்பத்திலேயே ஊற்றி மூடி முடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க போகிறாங்க உள்ளூர் போலீஸார் போகிறாமே. இது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிஐக்கு வந்தங்காட்டி தான் இந்த விசாரணை இன்றைக்கி வந்தது. காரணம், முதல் காரணம் அந்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பெண்களுக்கு அது 8 பேர் மொத்த பெண்கள், அதில் ஒரு பெண்ணுக்கு வயசே 19 தான் மொத்தம். அது என்னென்னா ஒரு கூட்டு வன்புணர்வு மட்டுமல்ல, அதோடு தொடர் வன்முறை, மீண்டும் அதை சொல்லி பயமுறுத்தி கூட்டு பண்ணிருக்கிறான். இதுதான் மிக முக்கியம். அப்போ இதில் ஒரு கூட்டு சதியத்து இருக்குது. அப்போ இதை சார்ஜ் ஷீட் போடும்போது அந்த 120 பின்னு சொல்லக்கூடிய கிரிமினல் கான்ஸ்பிரசி அதையும் சேர்த்து கொண்டு பெண்களை மானபங்கப்படுத்துறது, கண்ணியத்துக்கு அடத்துறதுக்கு இருக்கக்கூடிய 354 பிரிவு, அவர்களை பலாத்காரப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது 366, 392 அவங்ககிட்டருந்தே சில வகையில் பறிச்சிருக்காங்க. நான் இதில் உள்ளுக்குள்ளே நான் எனக்கு தெரியும், ஆனால் கூட தீர்ப்பை முழுக்க படித்து தான் சொல்லுவாங்கல்ல. அதில் குறிப்பாக சில பெரிய இடத்து பெண்கள் கூட பலாத்காரப்படுத்தப்பட்டு மிரட்டப்பட்டு அவங்ககிட்ட பணமெல்லாம் கூட படிச்சிருக்காங்க. ஆனால் தான் 392 மொத்தம் 13 பிரிவுகள் கீழ் போட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமான பிரிவு 120 பின்னு சொல்லக்கூடிய கிரிமினல் கான்ஸ்பிரசி என்பதும், அதே போல் அவங்கள மானபங்கப்படுத்துறதுக்குரிய 354 மட்டுமல்ல, 376 டின்னு சொல்லக்கூடிய கூட்டு பலாத்காரம் பண்ணுறது, தொடர் பலாத்காரம் பண்ணுறது, மிரட்டி பண்ணுறது,